தயவு செஞ்சு இந்த டெடியை வாங்கி கொடுத்துறாதீங்க. ஹே அமிகோ, லிசன் க்ளோஸ்லி. சாதாரண ஒரு டெடியில் என்ன ஸ்பெஷல் இருந்துற போகுது? ஜஸ்ட் ஷாப்பில் வாங்குற ஒரு டாய், டெஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட், நத்திங் ஸ்பெஷல். கரெக்டான பர்சன் கொடுக்குற டெடி ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் இல்லை, ஒரு மெமரியாகவே ஆகிடும். நைட் டைமில் நம்ம தோல் சாஞ்சு தூங்குறதுக்கு ஒரு தோல் இல்லைன்னா இந்த டெடி ஹார்ட் பீட் போல் வேலை செய்யும். இது ஒரு சைல்டிஷ் திங் இல்லை, இது சைக்காலஜி. பிகாஸ் ஹியூமன் பிரெயினுக்கு ஒரு கம்ஃபர்டான டச் ஒரு சேஃப்டி சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். ஒரு சேஃபான டச் கிடைக்காத நேரத்தில் நம்மளோட பிரெயின் ஒரு சப்ஸ்டியூட்டை க்ரியேட் பண்ணும். அதுக்காகத்தான் இந்த டெடி. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், வந்த வேலையை சொல்லுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. வேலண்டைன் வீக்கில் ஏன் டெடி டே ஒன்று வச்சு டெடி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நம்ம இல்லாத நேரத்தில் அவங்க தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். பட் நீங்கள் டெடி டேக்கு டெடி கொடுக்க முதல் ஒரு ஆனஸ்டான கொஷன் அவங்கக்கிட்ட கேட்டுருங்க. நான் இல்லாத நேரத்தை நீ தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியான்னு கேளுங்க. மேபி அவங்க ரெடி இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த டெடியை வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஒரு ஃபால்ஸ் கம்ஃபர்ட் ஒரு ரியல் லான்லினஸை விட டேஞ்சரஸ் ஆனது. அண்ட் இந்த டெடி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது என்னோட அத்தை வாங்கி கொடுத்தது. ஹாப்பி டெடி டே. Let the silence speaks until the next whisper.